ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்து கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செய்து கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதோட ஹெல்த்தியானதும் கூட. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். நம்ம ரேஷனில் வாங்குவோம்ல அந்த கோதுமை. அதை 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். இது அப்படியே ஊறட்டும். இப்போது நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதோடையே இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்க்குறேன். இது சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கோதுமை மாவில் செய்யும்போது கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும், அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு அந்த தோசை பண்ணுவோம். இந்த தோசை மாவில் நம்ம அரிசி சேர்க்கவே இல்லை, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது மாவு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் அரைச்சிட்டு வந்த மாவு இந்த மாதிரி இருக்குது. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அதை மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேனை வச்சுருக்கேன். அதில் 1 அல்லது 1.5 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை பரவலாக இது போல் செய்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போது இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதை சுட்டுக்கோங்க. உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா இதை நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மொறுமொறுன்னு உள்ள தோசை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இதை செய்துக்கலாம். இப்போது தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடுறேன். நான் இப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் தோசை சுட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான மொறுமொறுவான கோதுமை தோசை தயாராகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை மதியம் செய்த சாதத்துக்குள்ளே சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது போல் தோசை இது கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. கோதுமாவில் செய்யும்போது வழுவழுப்பு தன்மையாக இருக்கும், அதனால் குழந்தைங்கள்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. காலை நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் இது போல் கோதுமை வச்சு டக்குன்னு ஒரு டிஃபன் ரெசிபி செய்திடலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.